வணக்கம் நண்பர்களே, இது நம்மளோட ஏற்காடு ஜேர்னியோட பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1ல எப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். பார்ட் 2ல அங்க போயிட்டு என்னென்ன பண்ணேன் அப்படிங்கறத பார்க்க போறீங்க. அங்க போனதும் எனக்குலாம் சரியான பசி. அதனால டப்புனு பக்கத்துல போயிட்டு ஒரு கடையில பிரெட் ஆம்லெட் ஒன்று போட சொன்னேன். அவங்களும் போட்டு கொடுத்தாங்க. உட்காந்து சாப்பிட்டேன். பட் அது எனக்கு பத்தல சுத்தமா. அதனால அப்படியே ஒரு எக் மேகி ஒன்று சொன்னேன். அதை ஒன்று போட்டு கொடுத்தாங்க. சும்மா அனல் பறக்க அப்படியே புகையெல்லாம் வந்துட்டு இருந்தது. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்தால பூங்கா இருந்தது. அங்க போய் சும்மா சுத்திட்டு இருந்தேன். இந்த பக்கம் வரதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, எங்க பார்த்தாலும் ஒரே கப்புள்ஸ் சும்மா உட்காந்து பக்கடா போட்டு இருக்காங்க. சாரி, கடலை போட்டுட்டு இருந்தாங்க. அவ்வளவுதான், நம்ம வந்த வேலை முடிஞ்சு. ஸோ அங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ எதுக்கடா வந்த உடனே கிளம்புற அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்மளால யாராவது ஏதாவது முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா மட்டும் நம்மளால ஏற்றுக்கவே முடியாது. புரியும்னு நினைக்கிறேன். ஏற்காடு சைக்கிளில் ஏறும்போது மட்டும் தான் கஷ்டப்பட்டு அழுத்தணும். பட் இறங்கும் போது சும்மா உட்காந்தா போதும், அதுவே கூப்பிட்டு வந்துடும். வரும்போது இந்த அக்கா கடையில் கான் வாங்கினேன். என்ன கோளாறு ஆயிடுச்சு அப்படின்னா, என்கிட்ட கேஷ் இல்லை. ஸோ ஜிபே மட்டும்தான் இருந்துச்சு. அந்த அக்காவும் எதுவுமே சொல்லாமல் நீ கீழே போயிட்டு பொறுமையாக அனுப்புப்பா, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரி, நானும் அவங்களோட கான்டாக்டை ஜிபேல போட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தேன். சரி, நீ கீழே வந்து அமௌண்ட் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்தா இப்படி காமிக்குது. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு ஜிபேல இப்படி தான் காமிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டில் நான் இன்னும் அவங்களுக்கு அந்த அமௌண்ட் கொடுக்கவே இல்லை. பட் பிரச்சனை இல்லை, நாளைக்கு நம்ம பசங்க போறாங்க, கையில கொடுத்து அப்படியே கொடுக்க சொல்லிடுவேன். இப்போ நம்ம கதைக்கு வருவோம். இந்த காட்டு எருமை இதோ வர வழியில வந்தான் பாருங்க. இவன் தான் ஒரு 45 நிமிஷத்துக்கு எந்த கார் எந்த பைக்குமே நவரவே விடல. அவ்வளோ பெருசு, ஒரு காரோட பெருசா இருக்கான் ஆளு. லிட்டரலி அந்த பாகுபலியில வர அதே சீனை நேரில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அப்படியே கீழே வந்தா வர வழியில நல்லா வெயில் வேற, அதனால நல்லா ஸ்வெட் ஆயிருச்சு. டப்புன்னு போயிட்டு டிஷர்ட் எல்லாத்தையும் மாத்திட்டு ஷவர்மா சாப்பிடணும் போல இருந்துச்சு. அதனால நைட்டு போயிட்டு ஒரு பீஃப் ஷவர்மா சாப்பிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்து ஒரு ட்ரெக்கிங் வீடியோவோட சந்திக்கிறேன். ஸ்டே ஹார்ட்.